பார்ப்போம் படிப்போம். இன்னைக்கு நம்ம ஆத்திச்சூடியை பத்தி பார்க்க போறோம். ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார். இதுல மொத்தம் 109 வரிகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம அகர வரிசையில் இருக்க முதல் 13 வரியை பத்தி பார்க்க போறோம். அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு அப்படின்னா நல்ல விஷயங்களை செய்யணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவலாம். புத்தகம், பொம்மைகள், ஆடைகள், உணவு அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும். ஆறுவது சினம். ஆறுவது சினம் அப்படின்னா கோபப்படக்கூடாது, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நம்ம கோபப்பட்டா நம்மளால தெளிவான முடிவு எடுக்க முடியாது, பொறுமையா இருக்கணும். இயல்வது கரவேல். இயல்வது கரவேல் மற்றவங்க யாராவது நம்மள்ட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்யணும். ஈவது விலகேல். ஈவது விலகேல் அப்படின்னா ஒருத்தங்க மற்றவங்களுக்கு செய்யற உதவியை நம்ம என்னைக்கும் தடுக்க கூடாது. உடையது விளம்பேல். உடையது விளம்பேல் அதோட அர்த்தம் என்னன்னா, உங்கள்கிட்ட இருக்க பொருளை பத்தி நீங்க பெருமையா மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஹே பாத்தியா நான் புது பேக் வாங்கியிருக்கேன், ஹே பாத்தியா நான் புது சைக்கிள் வாங்கியிருக்கேன், பெரிய சாக்லேட் வச்சிருக்கேனே, நான் கேக் வச்சிருக்கேனே, அந்த மாதிரி யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஊக்கமது கைவிடேல். அப்படின்னா என்னைக்கும் முயற்சியை நம்ம கைவிடக்கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம விடாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி பெறுவோம். எண் எழுத்து இகழேல். எண்களையும் எழுத்துக்களையும் இகழ்ந்து பேசி அதை நம்ம படிக்காம விட்டுறக்கூடாது. கல்வி கண் போன்றது, அதை நம்ம ஆர்வத்தோட கற்றுக்கணும். ஏற்பது இகழ்ச்சி. நம்ம யாரிடமும் போய் பிச்சை எடுக்கக்கூடாது, அது இழிவான செயலாகும். ஐயமிட்டு உண். அதோட அர்த்தம் உணவு தேவைப்படுறவங்க இல்லாட்டி உடம்பு முடியாதவங்க அவங்களுக்கு உணவு கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம உணவை சாப்பிடணும். ஒப்புரவு ஒழுகு. உலக நடைமுறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி வாழ்றதுன்றதை கற்றுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும். ஓதுவது ஒளியேல். நல்ல நல்ல புத்தகங்களாக பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், என்றைக்குமே படிக்கிறத நிறுத்திடக்கூடாது. அவ்வியம் பேசேல். மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாது. அக்கம் சுருக்கேல். அதிக லாபத்துக்காண்டி ஒரு பொருளோட எடையை குறைச்சி விற்கக்கூடாது, அது ஏமாத்துற மாதிரி ஆகும். அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். ஆறுவது சினம் இயல்வது கரவேல். இயல்வது கரவேல் ஈவது விலகேல். ஈவது விலகேல் உடையது விளம்பேல். உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது கைவிடேல் எண் எழுத்து இகழேல். எண் எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உண். ஐயமிட்டு உண் ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல். ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசேல். அவ்வியம் பேசேல்
அக்கம் சுருக்கேல். அக்கம் சுருக்கேல். இப்போ கேள்வி நேரம். ஆத்திச்சூடி எழுதுனது யாரு? ஔவையார். ஆத்திச்சூடியில மொத்தம் எத்தனை வரிகள் இருக்கு? 109. நன்றி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.